அனைவருக்கான காய்ஸ் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்தியன் நேவி ரெக்ரூட்மெண்ட் 2025 டோட்டலாக வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 260 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்சி ஆஃபீஸர் கேட்டகரிக்கு தான் தற்போது ஆட்கள் தேர்வு செய்ய போகிறாங்க. சரிங்களா, நேவியில் ஆஃபீஸர் கேட்டகரிக்கு நம்ம கல்வி தகுதி, உங்களுடைய வயது வரம்பு A to Z நம்ம தெளிவாக வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா, சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அன்மேரிட் அண்டு மெயின் அண்ட் உமன்ஸ் கேட்டகரி. இவங்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். ஃபஸ்ட்டு ரூல்ஸ் இது தான். ஓகேங்களா, நல்லா தெரிஞ்சுங்க. இந்தியன் நேவி எஸ்எஸ்சி ஆஃபீஸர் கேட்டகரிக்கு போட்டி போடுற நபர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் ஆண் பெண் இருபாலரும் நீங்கள் மேரிட் பண்ணியிருக்கக்கூடாது. பேச்சுலராக இருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியுன்றதை ஃபஸ்ட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க. சரி, இந்த அப்ளிகேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, எதுக்கெல்லாம் தேவை, விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைன்றதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். உங்களுடைய ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், மெயில் ஐடி பக்காவாக இருக்கணும். நீங்கள் கரண்ட் அப்டேட் யூஸ் பண்ணுறதாக இருக்கணும். நீங்கள் மொபைலில் மெயில் ஐடி அண்டு மொபைல் நம்பர் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ கரண்ட்டில் நீங்கள் அதை மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் போடும்போது இந்த நீங்கள் ஆவணங்களை கொடுத்தாவே போதுமானது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு ரெகுலர் பேசிக். நான் ஃபஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன், லாஸ்ட் டைம் அக்னிவீருக்கு போட்டிருந்தேன் வீடியோ, ஏர்ஃபோர்ஸ் வந்திருக்குன்னு. இந்த முறை இந்தியன் நேவியில் உங்களுக்கு பர்மனெண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இந்த முறை கொடுத்துருக்காங்க. ஆட்கள் தேர்வு செய்ய போகிறாங்க. இது அக்னிவீர் கிடையாது, ஷார்ட் கமிஷன் சர்வீஸ் மூலிமா தான் இவங்க ஆட்கள் தேர்வு செய்கிறாங்க. ஓகேங்களா, டோட்டலாக வேக்கன்சி 260 வேக்கன்சி. இந்த வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷன் இருக்கும். கம்பல்சரி நீங்கள் உங்களுடைய மாநிலத்துக்கு மட்டும் நீங்கள் போட்டி போடுறதில்ல, ஆல் ஓவர் இந்தியாவாக நீங்கள் போட்டி போடுவீங்க. அந்த அளவுக்கு இது டஃப்பாகவும் இருக்கும், பவர்ஃபுல் ஜாப்பு. அதனால் ரொம்ப டஃப்பாக இருக்குது ப்ரோ, நான் அப்ளிகேஷன் போடலாமா, இல்லை நான் லாஸ்ட் டைம் எஃபெக்ட் போட்டேன், இந்த எக்ஸாமில் போயிடுச்சு, பிசிக்கலில் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த முறை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா தோல்வின்றது தான் நம்மளுடைய முதல் படி. ஓகேவா, சரி இப்போது நம்மளுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சோடனே நம்மளுக்கு பிளேஸ் ஆஃப் டியூட்டி எங்கே போடுவோம்னா ஆல் ஓவர் இந்தியாவில் உங்களுக்கு எங்கே வேணாலும் நாங்கள் போஸ்டிங் போடுவோம். நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு இந்த வேலைக்கு வர தயாராக நீங்கள் அப்படின்றதான் இதெல்லாம் முன் வச்சுருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 9/8/2028. இந்த டேட்டை ரெண்டு பக்காவாக பார்த்துங்க. 9/8/2028 அன்னைக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 1/9/2025. கிட்டத்தட்ட 21 நாள் டைம் கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கு. ஓகேங்களா, அப்ளிகேஷன் போடுறதுக்கு 21 டேஸ் டைமு. விண்ணப்பிக்கக்கூடிய நபர்கள் உடனே விண்ணப்பிச்சுருங்க. இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் விண்ணப்பிக்க முடியும், ஆஃப்லைன் மூலிமா விண்ணப்பிக்க முடியாது. எல்லாமே ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிக்கிறதுனால உங்களுடைய அட்மிட் கார்டு, எக்ஸாம் ரிசல்ட், ஓவரால் மெரிட் லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் மூலிமா தான் வரும். அதனால் விண்ணப்பிக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் உடனே விண்ணப்பிச்சுனுங்க. ஆண்கள் இருந்தாலும் சரி, பெண்கள் இருந்தாலும் சரி. சரி, உங்களுக்கு வந்து ஒரு தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்சிசியில் இருக்கீங்களா அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா. ஓகேவா, ஃபஸ்ட்டு என்சிசி கேண்டிடேட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா ஷார்ட் கமிஷனை பொறுத்த வரைக்கும், யூனிஃபார்ம் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் முப்படையில் எந்த பிரிவினாலும் இவங்க தேர்வு செய்யும் போது நீங்கள் என்சிசி மாணவர்களாக சி சர்டிஃபிகேட் வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இல்லை அப்புறம் நான் ஃபஸ்ட் டைம் நான் அப்ளிகேஷன் போடுறேன், நீங்கள் சொன்னது மிகவும் எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்கிறவங்க மறக்காமல் தம்ஸ் அப் சிம்பிள் கொடுத்துட்டு ஒரு லைக் சிம்பிள் கொடுத்துருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, சரி எனக்கு அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் அனுப்புங்கன்னா நான் கண்டிப்பாக பயோவில் இந்த லிங்க்கை நான் கொடுத்துருவேன். நம்மளோட வீடியோவில் எப்போவுமே வந்து நம்மளோட ஃபஸ்ட் சப்ஸ்கிரைபருக்கு தெரியும், எப்பயுமே வீடியோக்குள்ளே பயோவில் பார்த்துருங்க. பயோவில் வந்து நான் மெயின் வெப்சைட் லிங்க் கொடுத்துருவேன். அது நோட்டிஃபிகேஷன் இருந்தாலும் சரி, டேரெக்டாக அப்ளிகேஷன் லிங்க் இருந்தாலும் சரி, வெப்சைட் கொடுத்துருவேன். நீங்கள் அந்த லிங்கை டச் பண்ணி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு அடிஷ்னலாக எனக்கு வந்து தகவல் தெரியும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டீட்டெயில்ஸை தெரிவிங்க, நான் அதுக்கு தகுந்த பதில் கொடுக்குறேன். ஓகேங்களா, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். நான் திருப்பி சொல்லிடுறேன். சரி, என்னென்ன கேட்டகிரிக்கு அவங்க ஆட்கள் தேர்வு செய்ய போகிறாங்கன்றதை பார்த்துருவோம். எந்த வேலைக்கு அவங்க ஆட்கள் தேர்வு செய்ய போகிறாங்க, நேவியில் எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச்சுக்கு 57 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பைலட் மேன் அண்ட் உமன்ஸ் கேட்டகரிக்கு 24,
நேவல் ஏர் ஆப்ரேட்டர் ஆஃபீஸர் இதுக்கு 20 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது 3த்துக்குமே வந்து ஆண்கள் பெண்கள் இருபாலரும் போட்டி போட முடியும். சரிங்களா? இது 3த்துக்குமே ஆண்கள் பெண்கள் இருபாலரும் போட்டி போட முடியும். ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர். சரியா? இந்த கேட்டகரிக்கு 4வது இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கும் 20 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் ஆண்கள் பெண்கள் இருபாலரும் போட்டி போட முடியும். நீங்கள் எதுக்கு அப்ளிகேஷன் போட்டாலே உங்களுடைய கல்வி அடிப்படையில் தான் இவங்க ஆட்கள் தேர்வு செய்ய போகிறாங்க. அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷன் நெக்ஸ்ட்டு நீங்கள் மேரேஜ் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஃபிசிக்கலி ஃபிட்னஸாக இருந்தீங்கன்னா தாராளமாக 30ல் எந்த பிரிவுக்கு வேணால் நீங்கள் தாராளமாக அப்ளிகேஷன் போடலாம். இந்த முறை நேவி கேட்டகரிக்கு ஆட்கள் தேர்வு செய்கிறதுனால நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளிகேஷன் போடலாம். ஓகேவா? நேவல் ஏர்மேன் அண்ட் இன்ஸ்பெக்டர் அண்ட் கேண்டிடேட். ஓகேவா? இந்த கேட்டகரிக்கு 20 வேகன்சி அண்ட் மென் அண்ட் உமன்ஸ் கேட்டகரி ஆட்கள் தேர்வு செய்கிறாங்க. லா படித்த ஸ்டூடெண்ட்டும் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். 7th கேட்டகரி பார்த்துருங்க. 7th கேட்டகரிக்கு 2 வேகன்சி. இது ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்த விஷயம். குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் ஆட்கள் தேர்வு செய்யப்படுறாங்க. பிகாம் முடிச்சவங்களும் சரி, பிஇ முடிச்சிருக்காங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு அவங்களும் அப்ளிகேஷன் போடலாம். தாராளமாக நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம். நெக்ஸ்ட்டு லா ஸ்டூடெண்ட்டு அனைவரும் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் டிகிரி முடித்தவங்க தான் இவங்க இதுக்கு எலிஜிபிள் கேட்டகிரி. டேரெக்டாக ஆஃபீஸர் கேட்டகிரி உள்ளே வரதுனால டிகிரி முடித்தவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் தராங்க. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் காமனாக நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். ஓகேவா? எஜுகேஷன் மென் உமன் கேட்டகிரி. சரியா? இதுக்குமே வந்து 15 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் என்ட்ரியில் நான் உள்ளே வரேன் ப்ரோ. இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன்னா டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கே ஒரு டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? அதில் 8th கேட்டகரி பாருங்கள் 36 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங் பிரான்ச்சுக்கு மட்டும் ஜென்ரல் சர்வீஸ் மென் அண்ட் உமன்ஸ். ஓகேவா? மென் அண்ட் உமன்ஸ் கேட்டகரிக்குமே வந்து 36 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். நீங்கள் எலக்ட்ரிக்கல் முடிச்சிருந்தாலையும் நீங்கள் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட் முடிச்சிருந்தால் நீங்கள் 40 வேகன்சி தாராளமாக இதுக்கு ஃபின் பண்ணலாம். மென் அண்ட் உமன்ஸ் கேட்டகரி. ஓகேவா? நேவல் கண்ட்ரோலரை பொறுத்த வரைக்கும் மென் அண்ட் உமன் கேட்டகரி 16 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாத்துக்குமே வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முன்னுரிமை கொடுத்ததுனால நீங்கள் எந்த துறைக்கும் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். இந்த முறை பெண்களுக்கு வாய்ப்பு அதிகமாக கொடுத்ததுனால யாரும் சும்மா இருக்காதீங்க. சரியா? நீங்கள் எல்லாருமே பேங்க் ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க, ரயில்வேக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க, தமிழ்நாடு போலீஸ் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க. உங்களோட திறமையை வந்து எங்கே காட்டினாலையும் உங்களுடைய அதிகாரத்துக்கு தகுந்த போல் உங்களுடைய எஃபர்ட்டுக்கு தகுந்த போல் தான் ஜாப் கம்பல்சரி கிடைக்கும். அதனால் வரக்கூடிய நாட்களில் எதாக இருந்தாலும் அப்ளிகேஷன் போடுங்க. ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக இறைவன் வந்து உங்களுக்கு ஜாபை கான்டாக்ட் பண்ணி கொடுப்பாரு. ட்ரை யுவர் பெஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட அப்ளிகேஷன் லிங்க் எல்லாம் நான் பயோவில் கொடுத்துட்றேன். சரிங்களா? அப்ளிகேஷன் லிங்க்கு நான் பயோவில் கொடுத்துட்றேன். வேணுன்றவங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். சரிங்களா? வேணுன்றவங்க கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நாட்கள் மிகவும் குறைவாக இருக்குது. அப்ளிகேஷன் போடும்போது உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர், டாக்குமெண்ட்ஸ் அப்லோடு எல்லாமே வந்து அவங்க கேட்குற கேபிளில் கன்வெர்ட் பண்ணி கிளியராக இருக்கிற மாதிரி உங்களோட அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. யாருக்குமே அதிகமாக ரிஜெக்ட் ஆகிறதில்ல. நெட் சென்டரில் இருக்கிற ப்ராப்ளத்தினால தான் சில பேர் நீங்கள் அப்ளிகேஷனை வந்து கொடுத்துட்டு டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்டு நீங்கள் போட்டு வச்சுருங்க என்னோடய அப்ளிகேஷனை நான் வந்து ஈவினிங் வாங்கிக்கிறேன், மறுநாள் வாங்கிக்கிறேன்னு கொடுத்துட்டு போயிடுறீங்க. அப்படி பண்ணாதீங்க. எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும் நீங்கள் கூட இருந்து உங்களுடைய அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுக்குறாங்களா, உங்களுடைய நேம் இனிஷியல் எல்லாம் கரெக்டாக கொடுக்குறாங்களான்றது, டேட் ஆஃப் பர்த்லாம் கரெக்டாக கொடுக்குறாங்களா, ஒன் பை ஒன்னாக ரீகரெக்ஷன் பண்ணிவிட்டு அப்புறம் சப்மிட் பண்ணுங்கள் அப்ளிகேஷன். ஓகேங்களா? ஏன்னா பின்னாடி உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸில் ப்ராப்ளம் வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இருப்பிடச் சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே பக்காவாக இருக்கணும். சரிங்களா? சரி, ஓகே ப்ரோ. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம். நான் உங்கள் ஆல்கோர் ஜாப் அப்டேட் நியூஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இவ்வளோ நேரம் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்து மிக மிக நன்றி. சரிங்களா? சரி, ஓகே நண்பர்களே. பாய் பாய். தேங்க்யூ.